ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈலர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இவி டெக்னாலஜியோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்ஜி ஜிஐஎல்எல் எம்ஜி சில் அப்படின்னு யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த இவி டெக்னாலஜியை. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்றீங்க. லித்தியம் அயன் பேட்டரி எதுக்கு? லைக் பெட்ரோல் இல்லாம எலக்ட்ரிக்கல்ல ரன் ஆகிறதுக்கு அந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்றீங்க மெயினா. பட் பட் நீங்க அது வாங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கும் ஒவ்வொரு டைமும் வாங்கும்போது. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து இவங்க இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினா நீங்க என்ன அதுல என்ன லைக் வந்து பேட்டரியில வந்து எப்படி அந்த பேட்டரி உருவாக்குறாங்க அப்படின்னா, நிக்கல் அண்ட் கோபால்ட் இது வச்சுதான் அந்த பேட்டரியை வந்து உருவாக்குவாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயன் வச்சு உருவாக்குறாங்க. அயன் வச்சு உருவாக்குறதுனால லாங் ரேஞ்ச் இவி வெஹிக்கிள்னால ரொம்ப தூரத்துக்கு அதெல்லாம் டிராவல் பண்ண முடியும். லைக் இப்போ இருக்கிற இவி வெஹிக்கிள் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா லாங் ரேஞ்ச் வரைக்கும் போக முடியாது. லைக் குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். பட் இவங்க கண்டுபிடிச்சிருக்க அந்த அயான் வச்சு எவ்வளோ லாங் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஆர்எஸ் டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட் இருக்கு. டிசார்டர்டு ராக் சால்ட்டுன்னு சொல்லி ஒரு சால்ட் இருக்கு. அது அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து எனர்ஜி வந்து அடாப்ட் பண்ணிக்குது. அது வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டிவிஷன் பண்ணுறனால அது ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. அதோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்க முடியுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா 20% ஆஃப் த லித்தியம் அயன் பேட்டரியோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ஜூனியர் வெல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேங்கனீஸ் டிசார்டர் டிஆர்எஸ் டிசார்டர் ராக் சால்ட் அது யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து ஆஹ், என்ன சொல்றது, ஈஸியா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியா வந்து கெப்பாசிட்டி வந்து அதிக ஸ்டோரேஜ் ஆகும்னு சொல்றாரு. பட் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, அதில் ஆஹ், இருக்காது. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அவ்வளோக்கா இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எல்ஜி டிஆர்எஸ் அந்த இது வச்சுட்டே லைக் வந்து அது சுற்றி வந்து எலக்ட்ரான் நானோ டிப்ஸ் தெரியுங்களா? நானோ டிப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணால் ஈஸியாக வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபெச் பண்ணிக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.